பொங்கல் பண்டிகையையொட்டி சேலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரியத்தை இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்கும் வகையில் கும்மியாட்டம் உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் ஜல்லிக்கட்டு காளைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழர்களுடைய பாரம்பரிய திருவிழா இந்த பொங்கல் திருவிழா சேலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவ மாணவிகள் வண்ண ஆடைகள் அணிந்தும் பொங்கலிட்டும் கோலமிட்டும் பாரம்பரிய நடனங்களை ஆடியும் ரொம்ப உற்சாகமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய காளை மாடுகளுடைய அணிவகுப்பும் நடைபெற்றது. குறிப்பாக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய வீடுகளில் வளர்க்க பாரம்பரிய வகை சேர்ந்த காளை மாடுகளை இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் சக மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து 50க்கும் மேற்பட்ட நாட்டு வகை காங்கேயம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஜல்லிக்கட்டு காளைகளை மாணவ மாணவிகள் இங்கு ஆர்வத்துடன் எடுத்து வந்து அனைத்து மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த பொங்கல் விழாவானது இங்கு நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நடைபெறி பல்வேறு காவடி ஆட்டம் உள்ளிட்ட பூக்காவடி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெற்றன. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த காளை வகைகளை தெரிந்து கொள்ளும் வகையிலும் தங்களுடைய பாரம்பரிய முறைப்படி இந்த பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடுவது என்பது அனைவருக்கும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விழாவாக ஒரு சமத்துவ பொங்கல் விழாவாக தற்போது நடைபெற்று இருக்கு. இந்த கல்லூரியோட ஆளாளர் சார் வணக்கம் சார். இந்த பொங்கல் விழா எந்த வகையில் நடந்துட்டு இருக்குங்க? வணக்கம்ங்க. இது சேலம் ஏவிஎஸ் கலை அறிவியல் கல்லூரியில் நடக்கிற பொங்கல் விழா நம்ம பாரம்பரியத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது. ஏன்னா வளரும் போதே மாணவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் ஏட்டில் படிக்கிறதோட நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இங்கே இன்றைக்கி மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது காலமாட்டிலேருந்து கும்மி பாட்டிலேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்கிறோம். மாணவர்கள் நம்ம பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காப்பாற்றுற பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறது இந்த விழா அவங்களுக்கு எடுத்து சொல்லும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி இந்த தைப்பொங்கல் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நம்புகிறோம். அதுக்காக இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஏட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாணவ மாணவிகள் தங்கள் தமிழ் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் காளை மாடுகளே இங்கே இங்கே அழைத்து அணிவகுப்பு நடத்தியிருக்காங்க. குறிப்பாக வழக்கமாக ஃபேஷன் ஷோ பார்த்துருப்போம். இங்கே காளை மாடுகள் 50க்கும் மேற்பட்ட காளை மாடுகளை அழைத்து மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தற்போது இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது என்ன வகையான காளைங்க? எந்த ஊர்லேருந்து எடுத்து வந்திருக்கீங்க? நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்களா? இவர் வளர்த்துட்டு இருக்காரு.